இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் இளநீ வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆட்டோக்கார் பொழந்துக்கிட்டு வர்றாரு. பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்துதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலரை தூக்கி விட்டு போகிறாரு பார்த்தீங்களா. ஆஞ்சநேயர் கோயில் 1 கிலோமீட்ரு, கொல்லிமலை 45 கிலோமீட்ரு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர். ஹாய் மை டியர் ஃபேமிலி, நான் உங்களை ஏரியா இப்போ எல்லோரும் நல்லா இருக்கேன் நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்ம ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஹைவேல தாங்க நின்றுருக்கோம். சூப்பரான ஒரு ஹைவேல நின்றுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ரைட் பண்ணி வந்துகிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலை தாங்க போகிறோம். கொல்லிமலை போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ரைட் நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்க இடத்துலேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 57 நிமிஷம் ஆச்சு. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏடிஎஃப் ஃபேமிலியை நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே ஏடிஎஃப், அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். ரொம்ப கவனமாக தான் பார்த்து போகணும். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகனங்கள் தான் அதிகமாக போகும். பெரிய லாரி வருதுங்க. கேமரா ஆங்கிள்லாம் கட் பண்ணிட்டோம். இங்கே நான் அப்படியே சும்மா ரைடை தெருக்கி விடுவோம். ஐடியா கோயம்புத்தூர் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்டர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் வந்துட்டோம். அதாவது காவிரி ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டுருக்கோம். மக்கா எவ்வளோ தண்ணீங்க தாங்க. காவிரி ஆறு பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குங்க தண்ணியமாக. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் போனோம். பள்ளிப்பாளையம் இதாங்க பள்ளிப்பாளையம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் கட் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோடு தாங்க, திருச்செங்கோடு வந்துடும். திருச்செங்கோடுலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கொல்லி ஹில்ஸு போக ஆரம்பிச்சிடலாம். அப்படியே க்ரூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த கொல்லி ஹில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸுங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ஹில்ஸு. அந்த ஹில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு வீடியோ உங்களை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக திருச்செங்கோடு வந்துட்டோங்க. நம்ம வந்து பவானி சாகர்லேருந்து திருச்செங்கோடு வந்துட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்செங்கோடில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஒரு மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறி போய் ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த டெம்பிள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அங்கே போகல. நம்ம கொல்லி ஹில்ஸ் போகவே டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். என்ன பண்ணுறாரு தெரியலையே. சரியான டிராஃபிக் ஆகுது போல். இப்போயே இவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம போக போக ரோடு மாறி வந்துட்டோமா.
ரோடு வந்து பார்த்திங்கன்னா மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அண்ணா கொல்லிமலை போகிறோண்ணே. இதில் போகணுமா? ஆமாம் ஆமாம், ஒரே ரோடு. சரி, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோடு மாறி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாட்ட கேட்டதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டில் போக சொன்னார். அந்த டெம்பிளோட தேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். இதாங்க அந்த தேர், திருச்செங்கோடு வந்து தேர் இது தான். செம்மையாக இருக்குல்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டில் தாங்க கட் பண்ணி போகணும். இந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி நம்ம போனோம். நம்ம சொன்ன மவுண்டன் அதுதான். இதுக்கு மேலே தான் அந்த கோயில் இருக்குது. எத்தாச்சோட கோயில்னு பாருங்களேன். அந்த மவுண்டன்லேருந்து பார்த்தோம்னா இந்த திருச்செங்கோட வியூ எல்லாமே பயங்கரமாக தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹில்ஸ் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும். சிங்கிள் ரோடு மாதிரி இருக்குது இந்த ரோடு. நைட் டயத்துலலாம் ஹெவியான டிராஃபிக் ஆகும் போல். ஓகேங்க, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். செம்மையாக இருக்குங்க இந்த மவுண்டனு. அப்பா, மேலே வந்து பார்த்திங்கன்னா அண்ணான்னு பார்த்தே தெரிய மாட்டேங்குது ரோடு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பைபாஸ் வந்துட்டோம். பரமாத்தி 31, கரூர் 53. நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தோம்னா பரமாத்தி, கரூர் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து ஒரே ரோடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி இந்த ஏரியாலாம் போகிறதுக்காக இந்த ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்தோம். இந்த ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் 30 கிலோமீட்ரு, நாமக்கல் 30 கிலோமீட்டருங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் 30 கிலோமீட்டர் போனோம். நாமக்கல் 30 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலை சேர ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாமக்கலுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 22 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா கொளுத்துங்க. நம்ம கோயம்புத்தூர், தேனி இந்த ஏரியா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்துதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலரை தூக்கி விட்டு போகிறாரு பார்த்தீங்களா. அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொடூரமாக அடிக்குது. நம்மளாலுமே பார்த்திங்கன்னா ரைடே பண்ண முடியலங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் இருக்குங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்கோம், சேலம் பைபாஸில் இருக்கோம். கரூர் சேலம் பைபாஸ் அது. அப்போ இங்கேயே கேட்டுக்கலாங்க யார்ட்டையாவது கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்கு. யார்ட்டையாவது கேட்டு போகிறது நல்லது. எள்ளு வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாயாம். சரி, ஓகே. அதுவும் தண்ணியாக இருக்கா. அந்த சின்ன காயெல்லாம் 2 போடுங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் இளநீ வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இளநீ குடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஓகேங்க, இளநீ குடிச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே ஒரு கோட்டை ஒன்று இருக்குங்க. மலை மேலே ஒரு கோட்டை மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது.
அது என்ன இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம நாமக்கல்லில் இருக்க நம்ம ஏடிஎஃப் ஃபேமிலி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஆஞ்சநேயர் கோயில் 1 கிலோமீட்ரு, கொல்லிமலை 45 கிலோமீட்ரு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்ரு. ஒரே ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு. நாமக்கல்லேருந்து 45 கிலோமீட்டராங்க கொல்லி ஹில்ஸு. அப்பா எவ்வளோ தூரம், பரவாயில்ல. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். சிக்னல் போடுறாங்களா இல்லையானு தெரில. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே நிற்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இளநீ குடிச்சிட்டு ஒரு எனர்ஜியோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். நாமக்கல்லில் நம்ம ஐடிஎஃப் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வரும்போதே பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரோட்லேலாம் நம்ம போனோங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழி தான் வந்தோம். ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸு அடிவாரத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆட்டோக்கார் பொழந்துக்கிட்டு வர்றாரு. ரொம்ப கவனமாக தான் போகணும் போல், ஏன்னா டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குங்க. சரியான டிராஃபிக்கு. ஓகேங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொல்லி ஹில்ஸோட வியூ பாயிண்ட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதான் வந்து பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸோட வியூ பாயிண்ட்ஸு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை ராசிபுரம் 34, கொல்லிமலை 44, சென்னை 370. கொல்லி ஹில்ஸ் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட் ஆகிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து கொல்லிமலை போகிற வழிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டோம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தாங்க, பெரிய ரோடெல்லாம் இல்லை. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெயில் தாக்கத்தை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பாக்கு மரங்க. இதெல்லாமா பாக்கு இருக்குல்ல, கொட்டா பாக்கு, அந்த மரம் அது. அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரமும் இருக்குது. இந்த பக்கம் ரோடு கொஞ்சம் கூலிங்காக இருக்குங்க. அதாவது கொல்லிமலை ஹில்ஸ் ஏறுறதுக்கு கொஞ்சம் அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. எங்கும் பார்க்க மரம், எதிலும் பார்க்க மரம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரோட்டில் 2 சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாக்கு மரம் தான். செம்மையாக இருக்குங்க. இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரிசார்ட்டை பார்த்தீங்களா மேலே, அந்த ஹில்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிசார்ட் இருக்குது. அந்த ரோடு தான் அது மேலே வளைஞ்சு போகுது. வாவ், வேற மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ராசிபுரம், செம்மேடு, அரப்பளீஸ்வரர் கோயில்